ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நாம் இப்போ பார்க்க போகிற ரெசிபி என்னென்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் சுவையான பெசரெட் பச்சை பயிறு தோசை எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரொம்ப சுவையாக இருக்கும், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதுக்கு நான் இஞ்சி சட்னியும் கத்திரிக்காய் தொக்கும் வச்சுருக்கேன். செம்ம சூப்பர் காம்பினேஷன். இஞ்சி சட்னியை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், அட்டகாசமாக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். 1/4 கிலோ பச்சை பயிறு எடுத்திருக்கோம். 2 டீஸ்பூன் அரிசி, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. இதை நாம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். இந்த பச்சை பயிரை நல்லா கழுகி எடுத்துக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா சுத்தமாக கழுகி எடுத்துட்டு நம்ம ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் ஊற வைக்கணும். பச்சை பயிர் நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை நம்ம ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு இது கூடவே நம்ம பச்சை மிளகாய், கொஞ்சம் துருவின இஞ்சி, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். இது கூடவே நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம நல்லா அரைச்சி எடுத்தாச்சு பச்சை பயிரை. இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இதுக்கு ரொம்ப கெட்டியாக இருந்துச்சுன்னா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்து எடுத்துக்கலாம். ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சுருக்கோம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி துணி வச்சு தொடச்சி எடுத்துருக்கோம். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் சுடணும். இப்போ நம்ம மாவு ஊற்றிக்கலாம். இது மாதிரி தட்டையான கரண்டி வச்சு சுடுங்க. அப்போ தான் நமக்கு தேய்க்கிறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும். நல்லா மெல்லிசாக தேய்ச்சி விடலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக நம்ம ஜீரகத்தை இது மேலே தூவி விடலாம். ஜீரகம் தூவி விட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக பச்சை மிளகாய், நறுக்கின பச்சை மிளகாவை இது மேலே தூவி விட்டுக்கலாம். அது கூடவே துருவிய இஞ்சியும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கேரட்டு, துருவின கேரட்டையும் இது மேலே தூவிக்கலாம். அடுத்ததாக இது கூட வெங்காயம் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இது சேர்த்துட்டு இது கூடவே நாம் கொத்தமல்லி தலையும் சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் தூவிக்கிறோம். தூவிட்டு உங்களுக்கு நெய் வேணும்னா நெய்யை சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். நல்ல வாசமாக இருக்கும். நெய் ஊற்றிட்டு தோசை கரண்டி வச்சு நல்லா மேலே தேய்ச்சி விடுங்க. அப்போ தான் நல்லா சூப்பராக வேகும். மேலே ஒட்டிட்டு இருக்காது, மாவாகவும் இருக்காது. இப்போ நம்ம தோசையை முக்கோண ஷேப்புக்கு ஆக்கிக்கலாம். இப்படியே நீங்கள் திருப்பி போட்டாலும் ஓகே தான். உங்களுக்கு எப்படி வேணுமோ அதை மாதிரி மாற்றிக்கங்க. நான் இதை முக்கோண ஷேப்புக்கு மாற்றுறேன். மாற்றிட்டு இதை நம்ம திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. இதை ஒரு 2 நிமிஷம் அப்படியே வச்சுருந்துட்டு நம்ம ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நாம் கேரட்டு, வெங்காயம் எதுவுமே சேர்க்காம எம்டி தோசையாகவும் சுடலாம். இதுவும் சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு மெல்லிசை சுட்டி எடுக்கலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான பெசரெட் ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இதை மாதிரி மேலும் நல்ல நல்ல ரெசிபிக்கு மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் சிம்பிளையும் அழுத்துங்க. தேங்க்யூ.